வணக்கங்க. இன்னைக்கு ரவுண்ட் 2 காலேஜஸ் வாக் த்ரூ பண்ண போறோம். நம்ம ஆல்ரெடி பார்ட் 1ல ஒரு 3 காலேஜ் பார்த்துட்டோம். இது பார்ட் 2 வீடியோ. ரவுண்ட் 2ல வரப்போற காலேஜ்ல ஓட பார்ட் 2 வீடியோ பார்க்க போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டா பார்க்க போற காலேஜ் வந்து ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ். ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா, கும்மிடிப்பூண்டில இருக்கு. சென்னைக்கு நார்த் சென்னையில இருக்குது. கும்மிடிப்பூண்டி ஆந்திர பிரதேஷ் போற ரோட்ல இருக்கு. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா, நீங்க ஈஸியா வந்து நார்த் சென்னையில அதாவது குளத்தூர் அந்த சைடு இருக்கிறவங்கள வந்து ஈஸியா கமிட் பண்ணி போலாம். ஸோ உங்களுக்கு பஸ்ஸஸ் வந்து ஆல் ஓவர் சென்னை வந்து பஸ்ஸஸ் இவங்க ஆப்ரேட் பண்றாங்க. ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு சென்னையில வந்து ஒரு டாப் ப்ரிஃபர்ட் காலேஜாவே இருக்கு எப்பவுமே. ஸோ ஆர்எம்கே காலேஜ் வந்து அவங்க 3 காலேஜ் வச்சிருக்காங்க. ஆர்எம்கே காலேஜ், ஆர்எம்டி, ஆர்எம்கே இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜின்னு 3 காலேஜ் வச்சிருக்காங்க. 2 காலேஜ் வந்து ஒரே கேம்பஸ் காவேரிப்பேட்டை இந்த கேம்பஸ்குள்ள இருக்கு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஆர்எம்கேன்னு சொன்னாலே நம்ம வந்து ஆர்எம்கேவோட ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ஒரு எஜுகேஷன். அதாவது டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ஹை மார்க் ஸ்கோர் பண்ணணுங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட்டா கொண்டு போவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும். அப்புறம் ரொம்ப முக்கியமா பார்க்குறது ஆர்எம்கேன்னு சொன்னாலே அவங்களோட ஹாஸ்டல் ஃபுட் குவாலிட்டி வந்து ரொம்ப ஃபேமஸானது. ஸோ இங்க வந்து ஜென்ரலி வந்து அவங்க ஆஃப்டர்நூன் ஃபுட்டெல்லாம் அவங்களே காலேஜ்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ஃபீஸும் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கலாம். ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்ல சென்னையிலேருந்து ரொம்ப அவுட்டர்ல இருந்தால் கூட காலேஜோட டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்னால நிறைய பேர் இதை லைக் பண்ணுறாங்க. ஸோ இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா, நிறைய கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கு வராங்க. விப்ரோ, காக்னிசன்ட், மைண்ட்ட்ரீ, எக்ஸவர், கோட் குளோபல், ஈகான் இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் வராங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, இவங்க பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு எப்போவுமே வந்து பெட்டராக தான் இருக்குது. ஸோ ஜென்ரலாக வந்து ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து 20 to 25 lakhs அச்சீவ் பண்ணுறாங்க. ஸோ ஜோகோ, இன்ஃபோசிக்ஸ், டிசிஎஸ்லாம் கூட இங்கே வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வராங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜோட ரூல்ஸ் தான் கொஞ்சம் ஹெவி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் மற்றபடி வந்து இந்த கேம்பஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப பெரிய கம்பெனி பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. மீதி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 3 to 3.5 lakhs ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் வந்து இந்த காலேஜில் கிடைக்குது. சில பேருக்கு ரொம்ப ஹை பேக்கேஜும் வாங்குறாங்க. 30 lakhs அந்த மாதிரி கிடைக்குது. ஸோ இன்டர்ன்ஷிப் ஆஃபர்ஸும் காலேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த காலேஜில் நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு எஜுகேட்டிங் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொன்னால் ஆர்எம்கேன்னு சொல்லலாம். இப்போ இந்த காலேஜ் வந்து அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு
கரிக்குலம் உங்களுக்கு எலக்டிவ்ஸ்லாம் வந்து அவங்க கரு மாடர்ன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இவங்க ஹாஸ்டல் ஃபுட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ ஆர்கேன்னு சொன்னாலே ஹாஸ்டல் ஃபுட்டு வந்து நல்லா இது. ஸோ இந்த காலேஜில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக பஸ் அண்ட் ஃபுட் நீங்கள் கண்டிப்பாக அவுட் பண்ண வேண்டியது இருக்கலாம். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்குறது வந்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு தெரியும், இது வந்து தாம்பரம் வெஸ்ட்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல்னு சொல்லலாம். ஸோ இது வந்து எல்லாருக்கும் ஒரு ஆப்டட் கேம்பஸ்னு இருக்கலாம். இதுவும் வந்து சென்னையில் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ரெகுலேட்டட் காலேஜ் அப்படின்னா சாய்ராம், ஆர்எம்கேக்கு அடுத்து நம்ம சொல்கிறது வந்து சாய்ராம் காலேஜ். ஸோ இது வந்து நீங்கள் சவுத் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் போயிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் ட்ராவலில் போயிடலாம். நீங்கள் வந்து குரோம்பேட், தாம்பரம் இந்த ரீஜனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காலேஜுக்கு போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. ஸோ பெருங்குளத்தூர், ஊரப்பாக்கம், தாம்பரம், ஸோ இந்த சர்க்கிளில் மீனம்பாக்கம் இந்த ரீஜனில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சீக்கிரமாக காலேஜுக்கு போக முடியும். ஸோ ஈவன் போரூர், குன்றத்தூர் அந்த சைடில் அவங்களுக்கும் இது வந்து அக்சசபிலிட்டி ஈஸி தான். ஸோ இவங்க வந்து NAC A+ கிரேட் வாங்கியிருக்காங்க. நிறைய கோர்சஸ் வச்சுருக்காங்க. ஸோ ரீசெண்டாக உள்ள லேட்டஸ்ட் கோர்சஸ் AI, டேட்டா சயின்சஸ் இதெல்லாம் கூட அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர்ஸில் வந்து ஹையஸ்ட் பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா 24 lakhs அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே மீடியன் சேலரின்னு பார்த்தீங்கன்னா 4 lakhs to 4.5 lakhs இந்த ரேஞ்சில் மீடியன் சேலரி இருக்குது. மீடியம் சேலரி இவங்களோட பிளேஸ்மெண்ட்டில். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா சாய்ராமும் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்கூல் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இங்கே டீச்சர்ஸ், இன்ஃபோசிஸ், காக்னிசன்ட், பெகா, ஜோகோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வராங்க. ஸோ இங்கே கோர் கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வராங்க, மற்றபடி ஐடி கம்பெனிஸ் நிறைய வராங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு. ஸோ இந்த கேம்பஸில் கொஞ்சம் ரிமோட் ஏரியாவாக இந்த லொக்கேஷன் இருக்கும். பக்கத்தில் ஃபாரஸ்ட் இருக்குது. பட் ஆனால் சிட்டிலேருந்து டக்குன்னு வந்துட முடியும். ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான். இவங்க பஸ்ஸஸ் வந்து சென்னை ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ 60 to 70% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் வந்து பிளேஸ் ஆயிடுறாங்க இந்த காலேஜில். ஸோ நீங்கள் இந்த கேம்பஸோட அம்யூனிட்டிஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்களுடைய டாப்பர்ஸ் போர்டு, பிளேஸ்மெண்ட் போர்டு இதெல்லாம் வந்து
எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து நெறைய காலேஜஸ் இருக்கு உள்ள. ஒரே கேம்பஸ்ல பாலிடெக்னிக், சாய்ராம், சாய்ராம் இன்ஸ்டிடியூட் இது மாரி நெறைய 2, 3 கேம்பஸ் ஈவன் சித்தா கூட அந்த கேம்பஸ்ல இருக்குது. ஸோ அதனால அதாவது ஒரு ஒரு பேக் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரே கேம்பஸ்ல இருக்கிற மாரி இது. ஸோ ஸ்டூடண்ட்ஸ் இங்க வந்து ஒரு சேஃபா தான் ஃபீல் பண்றாங்க. ஸோ இங்க வந்து ஃபேக்கல்டி குவாலிஃபிகேஷன்னு பார்த்தீங்கன்னா, அ கொஞ்சம் ஃபேக்கல்டீஸ் டாக்டரேட் முடிச்சிருக்காங்க இங்க. ஸோ மத்த டீச்சர்ஸ்லாம் டீச்சிங் டேலண்ட்ல உள்ள ஃபேக்கல்டீஸ் நெறைய இருக்காங்க. ஸோ இவங்க கொஞ்சம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் குடுத்தாலும், இவங்க மீதி ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து கேபிடேஷன் வாங்கி மேனேஜ்மென்ட் சீட்ஸும் இங்க அவைலபிளா இருக்கு. ஸோ ஆவரேஜா பார்த்தீங்கன்னா, ஒரு 3 லேக்ஸ் மினிமம் சேலரி வந்து இங்க கிடைக்குது. ஆவரேஜ் சேலரின்னு பார்த்தா. 60-70% வந்து பிளேஸ் ஆகுறாங்க. அட்மிஷன் ஆகுற ஸ்டூடண்ட்ஸ்ல. ஸோ கேன்டீன் ஃபுட்டு நல்லா இருக்குன்னு தான் இந்த காலேஜ்ல சொல்லுவாங்க. ஸோ வைஃபை ஃபெசிலிட்டீஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸுக்கு வந்து அவ்வளவா அக்சஸபிள் கிடைக்காது இங்க. ஸோ ஸோ இதுதான் நம்ம சாய்ராம் காலேஜோட ரிவ்யூ. ஸோ நீங்க ரவுண்ட் 2ல நீங்க வரீங்கன்னா, இந்த ஆர்எம்கே அண்ட் சாய்ராம் இந்த 2 காலேஜும் நீங்க வந்து உங்க சாய்ஸ்ல கன்சிடர் பண்ணலாம். ஸோ கன்சிடர் பண்ணி நீங்க உங்களோட சாய்ஸ் ஆப்ஷன்ல லாக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் ஆப்ஷனா அமையும் ரவுண்ட் 2ல. ஆல் தி பெஸ்ட். பை.